அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அக்கா கொழுக்கட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்தோன்னே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துடுச்சு. சரி வாங்க செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று கூடிட்டோம். அந்த வீடியோவை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பக்கம் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கொழுக்கட்டைக்கு வந்து தீனி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து பயிர் வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து கொழுக்கட்டைக்கு இலை பறிக்க போயிருக்கோம். இதெல்லாம் இல்லை போல இப்படியே இதான் அப்போ நம்ம வாங்க பின்னாடியே போவோம். இன்னைக்கு நம்ம தான் ஸ்டாண்டு அப்போ வீடியோ எடுங்கிறா பிய்யுங்கிறா ஏதோ ஒரு வேலை சொல்லு. சும்மாவே பரவாயில்ல, சும்மாவே நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். சரி எந்த இலன்னு தெரியல, பிச்சு போய் காட்டுவோம். பூசேன் சொல்லி ஏதாவது ஒரு இலையில போய் கொழுக்கட்டை செஞ்சு எல்லாம் வாங்கி கிடக்க போகிறோம். இதான பூசாங்க, இதான பூசாங்க, பார்த்து சொல்லுங்க சார். நீங்கள் பார்த்து சொல்கிறதுக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சாப்பிட்டு வீடியோ போடுவோம். இதான் இதான் இதே தான் இதான். ஆனால் நல்லா இல்லை, நல்ல இலையா பார்த்து வச்சுக்கோங்க. அது பிச்சிரு இந்த போதுமா போதும். இது சரி அங்கே போனால் பறந்து வச்சு கேளு. இந்த இலையில கொழுக்கட்டை வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொழுக்கட்டை சாப்பிட போகிறோங்கிறதுனால எது பூசை இலை அப்படின்னு தெரியாமே டவுட்டோடையே பறித்தோம். அதுக்கப்புறம் இதுதான் கண்டுபிடிச்சி பறிச்சுட்டு வந்துட்டோம். இலையை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு தீனிலாம் ரெடி பண்ணி பயிரோடு சேர்த்து தேங்காய் துருவி போட்டு அதுக்கப்புறம் அதுலேயே சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கமாக இலையில வந்து கொழுக்கட்டை வந்து தட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எங்கள் கூடவே சேர்ந்து நிஃப்ராஸும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி அப்பப்போ நாங்கள் வந்து ஒன்று கூடி சந்தோஷமாக வந்து சாப்பிடுவோம். கொழுக்கட்டை ரெடி பண்ணுற கேப்பில் டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டே அப்படியே வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலும் அடிக்காமல் மழையும் பெய்யாமல் சாயங்காலம் டைமில் ஒரு மஞ்சள் வெயிலாக அடிச்சிட்டு இருந்துச்சு, மழை வரா மாதிரி. பார்த்துட்டே இருக்கும் போது அப்புறம் கொழுக்கட்டை வெந்துருச்சா பாரு அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்லா ஆவி பறக்க சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ரெடி ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன செய்வோன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபேமிலிக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்து தான் நாங்களே சாப்பிட உட்காருவோம். கொழுக்கட்டை செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் நிஃப்ராஸ் என்னை பேச விடாமல் அவனே பேச ஆரம்பிச்சிடுவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹலோ பேசு.